இருக்கிறது உங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 11 மாதமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 12வது மாதத்திலும் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் 23வது சங்கீதத்தை எடுத்து நாங்க வாசிக்க போறோம். எல்லாரும் ஒரு மனமாய் எல்லாரும் சேர்ந்து நாங்க வாசிக்க போறோம். 23வது சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரில் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் வைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நாங்கள் தாழ்ச்சி அடைவோம். ஆமென். மேய்ப்பராய் இருந்து இந்த 11 மாதமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனை தோக்கி நாங்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிக்க போறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் மேல் பயபக்தியாயிருங்கள். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாவே ராஜாவை துதியுங்கள். பிரியமானவர்களே, அவருடைய நன்மைகளை நினைத்து பாருங்கள். அவர்கள் மேய்ப்பராயிருந்து எங்களை வழிநடத்தி இம்மட்டும் காத்த தேவாதி தேவர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாது இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே வாக்கு கொடுத்த தேவன் இந்த வருடம் முழுவதும் எங்களை தீங்கை காணாமல் எங்களை பாதுகாத்தாரே. அவருக்கு நன்றி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அப்பா, கண்களை மூடி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவரே உமக்கு நன்றி நன்றி. உன்னதமானவரே, உடைய மறைவின வெற்றங்களை பாதுகாத்த தேவனே, அதிசயங்களை காண செய்த தெய்வமே, அற்புதங்களை காண செய்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகம் தந்து பலன் தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்தி வந்த தேவாதி தேவரே உமக்கு நன்றி. எங்கள் மேய்ப்பராய் இருந்தீரே, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை எங்களை கொண்டு போய் விட்டு எங்கள் ஆத்துமாவை தேற்றின தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரியமானவரே, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், ராஜாதி ராஜாவை துதியுங்கள். பிரியமானவர்களே, தேவாதி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ள தெய்வம். அவரை உண்மையாய் நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் எங்கள் குரல்களை கேட்கிற தெய்வம். அல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் அப்பா, நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. ஆவியானவர் உம்முடைய கரத்துல நாங்கள் இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கொண்டு அங்கே விடுதலை விடுதலையோடு ஆராதிங்க. அல்லேலூயா. உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சாய்க்க வென்றுவிட்டு பிரியமானவரே உங்கள் இருதயத்துல உள்ளார்ந்த இருதயத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய ரத்தத்துக்குள்ள இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா துதிகளை பொறுப்படுங்க. வர்ஷிப்பை ஆசீர்வதிங்க அப்பா. வார்த்தையை ஆசீர்வதிங்க. திருவிருந்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை நினைவு கூர்ற நாளாண்டவரே. தேவனே, இந்த நாளிலும் இந்த மாதம் நீர் எங்களுக்காக பிறந்த மாதம் ஆண்டவரே. இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி என் தேவன் இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை ஆசீர்வதிங்க, காணிக்கிற ஆசீர்வதிங்க. ஆலய பிரகாரம் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறேன்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த 11 மாதம் உங்களை கண்ணின் மணிபோடு பாதுகாத்து நன்மைகள் பல செய்த அந்த தேவனை எப்படி எங்கள் வாயால் துதிக்காமல் இருக்க முடியும்? ஆகையால் இந்த வேளையிலும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 92 இப்படியாக தாவீது சொல்றார், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன். கர்த்தரை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நான் கடந்த கிழமை வைத்தியசாலையிலே எனது அம்மாவோடு இருக்க வேண்டி வந்தது. அங்கு இருக்கும் பொழுது தான் பார்த்தேன், எங்களுக்கு தந்திருக்கிற எங்களோட சரீரத்துக்காக நாங்கள் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும், எங்களுக்கு சுகம் தந்ததற்காக நாங்கள் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். இந்த இடத்திலே வந்து நிற்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறாரே, அதற்காக நாங்கள் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். அந்த கர்த்தாவை நினைத்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் ஆனந்த சத்தத்தோட இப்பொழுது நாங்கள் பாட போகிறோம். நன்றி தகப்பனே. Thank you Jesus. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி
என் விலைக்கு பாதுகாரே பாதவரே உமக்கு நன்றி. We worship you, Lord. We worship you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மைகள் பல செய்தீரே ஆண்டவரே. இதுவரை நடத்தினீரே ஆண்டவரே. இனிமேலும் நீர் நடத்த போகிறீர் ஆண்டவரே. இந்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்கள் ஆண்டவரே. உங்களுக்காக துதிக்கிறேன். உமக்கு நன்றி. நீரே எங்கள் கோட்டை ஆண்டவரே, நீரே எங்கள் அரணானவர் ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கும் துருகம் நீர் ஆண்டவரே. அப்பா, இரவின் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கிற அம்புக்கும் மத்தியானத்திலே உண்டாகும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி எங்களை கரங்களிலே ஏந்தி உங்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. நீரே எங்கள் தஞ்சம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி அப்பா.
கொண்டேரும் வசனம்
சுற்றி வருவே